கோயம்புத்தூருக்குள்ள 50 லட்ச ரூபா முன்ன பின்ன பட்ஜெட்குள்ள வீடு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்ட நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிக்காக இன்னைக்கு வந்து ஒரு அருமையான வீடு பார்க்க வந்திருக்கோம். ஒரு வீடு இல்லைங்க, மொத்தம் வந்து இங்கே 5 வீடு வந்து ஒரே மாதிரி பிளானிங்கில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியே வந்து நிறைய பேர் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடு பார்க்குறேன், ரிலேட்டிவ்ஸ் கூட வீடு பார்க்குறேன், அண்ணா தம்பி கூட வீடு பார்க்குறேன், ஒரே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 வீடு பார்க்குறேன், 3 வீடு பார்க்குறேன் அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இங்கே வந்து ஒரே மாதிரி 2 வீடு இல்லை, 3 வீடு இல்லை, மொத்தம் வந்து 5 வீடு வந்து ஒரே இடத்துல கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. நீங்கள் இங்கே பார்க்குறீங்களா, இதில் வந்து அந்த கடைசிக்கு முன்னாடி வீடு மட்டும்தாங்க சேல் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு திஷ்டி பூசணிக்காய் தொங்க விட்டுருக்காங்கல்ல, அந்த வீடு மட்டும்தான் சேல் ஆயிடுச்சுங்க. மற்றபடி இங்கே நீங்கள் பார்க்குற எல்லா வீடுமே வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லா வீடுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பிளானிங் தான். வீட்டுக்குள்ளே வந்து ஒரே மாதிரி இன்டீரியர் ஒர்க்ஸும் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டீரியர் ஒர்க் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடு ஒரு மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த வீடு தான் பார்க்க போகிறோம். இது வந்து மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு கட்டப்பட்ட ஒரு 2 BHK வீடு. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் பஸ்ஸஸ்லாம் வந்துட்டுருக்கு. நான் எடுக்கலாம் வீடியோலாம் மாட்டேஜ் எடுத்து வச்சுருக்கேன். அது போக இப்போ லைவாகவே ஒரு வீடு பஸ்ஸை காமிச்சிருங்களேன். லைவாகவே வந்து ஒரு ஸ்கூல் பஸ்ஸும் வந்துட்டுருக்குங்க. என்ன ஸ்கூல் பஸ்ஸு? டான் போஸ்கோ ஸ்கூலோட பஸ் வந்துட்டுருக்கு. சரி, ஓகே, நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். இது வந்து மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு வாசல் வச்சு கட்டப்பட்ட ஒரு 2 BHK வீடு. எக்ஸ்டீரியர் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டு வீடு ஒவ்வொரு மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டோட எலிவேஷன் வந்து செம்மையாக இருக்குது. ஒரு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே நம்ம இது வந்து வீட்டோட மெயின் கேட்டுங்க. மெயின் கேட் வந்து லாக் பண்ணியிருக்கேன். அப்படியே அந்த மெயின் கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து வீட்டோட பார்க்கிங் ஏரியா. அளவு வந்து 10க்கு 19ங்கிற அளவில் கொடுத்துருக்குறாங்க. தாராளமாக வந்து ஒரு இனோவா கார் நிறுத்தலாம், அது போக 2 வீலர் நிறுத்திக்கலாம். இந்த பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த வாலோட எண்டு வரைக்கும் சொல்லியிருக்காங்க 10க்கு 19ங்கிறது. இந்த பார்க்கிங் ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா செக்குடு பேட்டர்னில் இருக்கக்கூடிய டைல்ஸ் லை பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே வந்து கிளாஸ் ஏன்னா செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் டைல்ஸும் வால் டைல்ஸும் பார்க்கறக்கு ஒரே மாதிரி டிசைன் தான் இருக்குங்க. வால் டைல்ஸ் வந்து கிளாஸி ஃபினிஷிங்கில் இருக்குது, ஃப்ளோரிங் டைல்ஸ் வந்து மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இதே பார்க்கிங் ஏரியாவோட சீலிங்க்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹாலில் பார்த்துருப்போம், பெட்ரூமில் பார்த்துருப்போம். இங்கே வந்து கார் பார்க்கிங்லேயே வந்து அழகான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. டிசைனும் சூப்பராக இருக்குது. கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க் அண்டு லைட் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து ஒரு டிசைனர் லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது போக நிறைய ஸ்பாட் லைட் இருக்குது, ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து வீட்டோட மெயின் டோர், வடக்கு பார்த்த மாதிரியான டோர், சிங்கிள் பேனல் டைப்பில் இருக்குங்க. கிளாஸி ஃபினிஷிங்கில் வந்து பாலிஷிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த டோருக்கு வந்து இந்த பார்க்கிங் ஸ்பேஸ்லேருந்து 2 படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி பிளான் அமைச்சு இந்த படிக்கட்டுக்கு வந்து கிரனைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குறது வந்து ஒரு ஃபோயருங்க. ஃபோயரோட சீலிங்க்கு ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது, ஹேங்கிங் லைட்டோட. என்ட்ரு ஆகும்போதே ஒரு ப்ளசண்ட்டான லுக் கொடுக்குற மாதிரி ஆப்போசிட் வாலில் பார்த்தீங்கன்னா அழகான மியூரல் ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் வால் ஃபுல்லாமே டெக்ஸ்சர் ஒர்க்கும் இருக்குது. இதெல்லாமே டெக்ஸ்சர் ஒர்க்கில் மியூரல் ஆர்ட் ஒர்க் தான். செம்மையாக இருக்குது, ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்குது. இந்த ஸ்பேஸோட ரைட் சைடில் வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து ஹால் கொடுத்துருக்குறாங்க. நான் முதல்ல ஹாலை காமிச்சிடுறேங்க. ஹால் வந்து 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த ஹாலை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிவி நைட் பண்ணியிருக்கிறாங்க, ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, பூஜா கேபினெட் கொடுத்துருக்குறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா நிறையா டிசைன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. இந்த வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் டிசைன் இருக்குது. இந்த சைடு வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 வாலில் வந்து டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே ஜன்னல் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் கலர்ஃபுல்லாக இருக்குது. கலர்ஃபுல்லான லைட்டிங் ஒர்க்கோடையும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ப்ளூ கலர் ஸ்ட்ரிப் லைட்டு, அது போக ஒயிட் கலர் ஸ்பாட் லைட்டு, வார்ம் கலரில் அது போக இன்னொரு ஸ்ட்ரிப் லைட்டும் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து மல்டிமீடியா டிவி நெட்டு, சிம்பிளாக நீட்டாக இருக்குங்க. பேக்ரவுண்டில் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்சர் ஒர்க்கை மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கிறனால பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. பூஜா கேபினெட் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. இங்கே இந்த வீட்டில் பார்க்கக்கூடிய எல்லா இன்டீரியர்ஸுமே பார்த்தீங்கன்னா PVC மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. அடுத்து நான் வீட்டோட டைனிங் கம் கிச்சனை காமிச்சிடுறேங்க. இந்த லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் இந்த வீட்டோட தென்கிழக்கு கார்னர் வாஸ்துப்படி வந்து இங்கே தான் கிச்சன் கொடுப்பாங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டிலையும் கிச்சன் டைனிங் கொடுத்துருக்காங்க. என்ட்ராகும்போது டைனிங் ஸ்பேஸ், அதை தாண்டி கிச்சன் ஸ்பேஸ். இதோட மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 8க்கு 16. டைனிங் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வென்டிலேஷனுக்கு ஜன்னல் இருக்குது. ஸ்டோரேஜுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்லைடிங் டைப்பில் கிளாஸ் டோர் கொடுத்து வால் ஷெல்ஃப் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே வந்து கடப்பாக்கால் யூஸ் பண்ண ஷெல்ஃப் இருக்குங்க. இது போக டைனிங் ஸ்பேஸ்லேயே வந்து ஒரு எல் ஷேப் RCC லாஃப்ட்டுக்கு ரெடி பண்ணி அந்த லாஃப்ட்டுக்கு ஃபுல்லாமே லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க.
இன்டர்வர்க்ஸ் எல்லாமே டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் இந்த மாடலர் கிச்சன் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டால் யூனிட்டு, கீழே பேஸ் யூனிட்டு. கிச்சனை பொறுத்த வரைக்கும் யூ ஷேப்பில் கவுண்டர் டாப்போட அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிச்சனுங்க. கவுண்டர் டாப்க்கு ஃபுல்லாமே கிரானைட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த டைனிங் ஸ்பேஸில் பார்த்த மாதிரியே இங்கேயும் பார்த்தீங்கன்னா டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் இன்டர்வர்க்ஸை ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீட்டில் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா இன்டர்வர்க்ஸுமே வந்து பிவிசி மெட்டீரியலாக பண்ணியிருக்காங்க. இது போக இந்த கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு ஜன்னல் இருக்குது. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. லீஃப் டிசைன் மாதிரி இருக்குங்க. அடுத்து நான் வீட்டோட பெட்ரூமை காமிச்சிடறேன். இந்த வீட்டில் வந்து நம்ம ஃபோயரோட ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குன்னு சொன்னாங்க. அது போக இந்த டைனிங் கம் கிச்சன் வழியாக போகிற மாதிரியும் ஒரு பெட்ரூம் இருக்குது. டைனிங்லேருந்து போகலாம் இந்த பெட்ரூமுக்கு. பெட்ரூமோட டோருக்கு வந்து ரெடிமேட் டோருங்க, அழகான டிசைனில் இருக்குது. நிலம் வந்து சாலில் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நம்ம பார்க்குற பெட்ரூமோட அளவு வந்து 10க்கு 16. இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம். நல்லா இருக்கா? இந்த சைடு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்போர்ட் டிசைன் மாதிரியான டெக்ஸ்சர் ஒர்க், சிவில் ஒர்க்கில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. மேலே வந்து ஒரு மியூரல் ஆர்ட் ஒர்க் மாதிரி லீஃப் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. லீஃப் டிசைன் அது போக ஒரு டிசைன் நல்லா இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பெயிண்டிங் ஒர்க் வந்து ஃபால் சீலிங் ஒர்க்கில் இருக்குங்க. இது போக இந்த பெட்ரூமில் வென்டிலேஷனுக்கு இங்கே ஜன்னல் இருக்குது. ஸ்டோரேஜுக்கு வந்து ஆப்போசிட்டில் லாஃப்ட் இருக்குது. லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஷோகேஸ் யூனிட் மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. இந்த பெட்ரூம்குள்ளே ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர் எல்லாம் வந்து பிவிசியில் இருக்குது. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு வந்து 5க்கு 7. இது வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறாங்க. ஃப்ளோரிங்க்கு வந்து ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், வழக்கம் போல் டாய்லெட் கம் பாத்ரூம்னாவே ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் தான் லே பண்ணுவாங்க. வாலுக்கு வந்து அந்த லிண்டல் லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு பிஸ்கட் கலர் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய டெயில் ஒர்க் பயன்படுத்தியிருக்காங்க. சானிட்டரி வேர், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுப்பாங்க. அடுத்து நான் வீட்டோட செகண்ட் பெட்ரூமை காமிச்சிடுறேங்க. செகண்ட் பெட்ரூம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போதே அந்த ஃபோயரோட ரைட் சைடில் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பெட்ரூமோட டோருக்கு வந்து அழகான டோர் மாட்டி இருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த பெட்ரூமோட வந்து 10க்கு 10ங்க. இது வந்து ஒரு கிட்ஸ் பெட்ரூம். இந்த வீட்டில் வந்து மொத்தம் 2 பெட்ரூம். ஒன்று வந்து மாஸ்டர் பெட்ரூம், இன்னொன்று வந்து கிட்ஸ் பெட்ரூம். ஃபஸ்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன் வந்து ஒரு லாஃப்ட்டு, அங்கே நம்ம பார்த்த மாதிரியே ஷோகேஸ் யூனிட்டு இந்த பெட்ரூம்லேயும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரி. அது போக வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. காம்பேக்டான பெட்ரூம். உங்கள் வீட்டில் வந்து ஒரு 4 பேர் இருக்கீங்க, 2 குழந்தைங்க, ஒரு அம்மா அப்பா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூம் வந்து நீங்கள் எடுத்துக்கங்க. குழந்தைங்களை வந்து இந்த ஒரு பெட்ரூமை கொடுத்துருங்க. இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. இதோட அளவு வந்து 5க்கு 6. இதையும் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் ரெடி பண்ண போகிறாங்க. இங்கேயும் டெயில் ஒர்க் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீட்டுக்குள்ளே 2 அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இது போக இந்த வீட்டோட அவுட்டரில் வந்து ஒரு காமன் டாய்லெட் கம் பாத்ரூம், சரி அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. இந்த அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம கார் பார்க்கிங்கில் தான் இருக்குது. கார் பார்க்கிங்கோட எண்டில் இருக்குது. இது வந்து 3க்கு 8ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம். இந்தியன் ஸ்டைலில் இந்த டாய்லெட் கம் பாத்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து டப்பாலாம் வச்சுருக்கனால உங்களுக்கு தெரியாது. இந்தியன் கிளாஸட் கடைசியில் இருக்குங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா டெயில் ஒர்க் ஃப்ளோரிங்க்கும் பண்ணியிருக்காங்க, வாலுக்கும் பண்ணியிருக்காங்க. இது போக இதே பார்க்கிங் ஸ்பேஸில் இப்போது நீங்கள் நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் இருக்குல்லங்க, இந்த இடத்துல வந்து இந்த வீட்டோட போர்வெல் இருக்குது. அந்த இடத்துல வந்து இந்த வீட்டோட வாட்டர் சம்பை கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டில் வந்து அவுட்டர் ஸ்டார்கேஸ் தான். இது வந்து டியூப்ளெக்ஸ் மாடல் வீடு கிடையாது. கிரவுண்ட் ஃப்ளோரில் கட்டப்பட்ட ஒரு 2 BHK வீடு. அவுட்டில் தான் ஸ்டார்கேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ரெண்டல் விடுற மாதிரி ஆப்ஷனில் எடுத்துக்கலாம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கோயம்புத்தூரில் துடிலூருக்கு பக்கத்தில் மணிகரம்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குங்க. மணிகரம்பாளையம்ங்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் துடிலூர் என்ஜிஜிஓ காலனி இருக்குல்லங்க, என்ஜிஜிஓ காலனிலேருந்து டுவோர்ட்ஸ் நம்ம கோவில்பாளையம் போகக்கூடிய அந்த ரோடு இடிகரைக்கு முன்னாடி தான் அந்த மணிகரம்பாளையம்ங்கிற ஸ்டாப் அமைஞ்சிருக்கு. மணிகரம்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு 500 மீட்டர் இந்த வீடு பார்த்திங்கன்னா லொக்கேட் ஆகிருக்கு. இங்கெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் நிறைய வீடுகளாக இருக்குது. அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வீடு இருக்குது. நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா வீடு இருக்குது, குடியிருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரியான வீடு முன்னாடியே வந்து டெவலப் ஆயிடுச்சு. அதனால் எல்லா வீடுகளையுமே குடியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த 5-6 வீடுகளையுமே பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் குடியிருக்கிறாங்க. மொத்தம் வந்து இங்கே ஒரு 5 வீடு ஒரே மாதிரியான பிளானிங்கில் ஒரே மாதிரியான டிசைனில் வந்து கட்டி வந்து விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. டெரஸை பொறுத்த வரைக்கும் டெரஸில் வந்து 2 பெரிய வாட்டர் டேங்க் இருக்குங்க. ஒன்று வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கான டேங்க்குங்க, இன்னொன்று வந்து அந்த போர் வாட்டருக்கான டேங்க். 2 டேங்க் கொடுத்துருக்காங்க. உங்களோட ரைட் சைடில் வந்து அந்த டேங்க் இருக்குது. அது போக இந்த கடைசியில் வந்து துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. அது போக நம்ம துணி காயப்படுறதுக்கான ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க. அந்த 5 வீட்டில் 6 வீட்டில் ஒரு வீடு வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த வீட்டில் துணி காயப்பட்டிருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி துணி காயப்படுறதுக்கான ஆங்கிளும் இருக்குது.
இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு லேண்ட் இன்டோக்ஸோடலாம் சேர்த்து 51 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் வழக்கம் போல் கொடுத்துருப்போம். கால் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து சூப்பரான அழகான வீடுகளோட நான் திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.